வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த முறை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோக்கள் பிக்மி சம்மந்தமானது போட்டிருந்தேன். நான் இந்த முறை அப்படி ஒரு வீடியோ இல்லை. இந்த வீடியோ மொத்தமாக உங்களுக்கு ஒரு சிறு அவதானம் விழிப்புணர்வுக்காக. நீங்கள் நிறைய இடங்களில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்து பொருட்களை பெற்றுக்கொள்வது வழக்கம். அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் இடத்துல இப்பொழுது மத்திய வங்கி இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டிருக்க ஒரு அறிக்கையின்படி நீங்கள் கடன் அட்டையோ இல்லைன்னு சொன்னால் டெபிட் அட்டையை கொண்டு நீங்கள் பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நிலையம், அதாவது அந்த கடை உரிமையாளர் உங்களிடம் அதில் காட்டப்பட்டுள்ள விலையை தவிர்த்து நீங்கள் கார்டு மூலமாக செலுத்துவதானால் 3% 5% என்று சொல்லி மேலதிகமாக அறவிடப்படுவது முழுதலாக சட்டவிரோதம் என இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலை உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது, குறிப்பிட்ட அந்த விலைப்பட்டியல் அடங்கிய பில் நீங்கள் எடுங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணினதுக்கு பிறகு அந்த ஸ்வைப்பரில் இருந்து அந்த பில்லையும் எடுங்க. உங்களது பொருளில் இருக்கிற அச்சிடப்பட்டுள்ள விலை இதையும் டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டு நீங்கள் உங்களது கிட்ட இருக்கிற வங்கியிலேயோ இல்லை என்று சொன்னால் நுகர்வோர் அதிகார சபையிலேயோ நீங்கள் இதை வழங்கினீங்கள் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட கடை உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் இப்பொழுது மத்திய வங்கி விலைப்பட்டியல் கொடுத்திருக்கு. இப்பொழுது 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருட்களை வாங்கினால் அவர் அந்த கடன் அட்டை மூலமாக செலுத்துவதற்கான சர்வீஸை வைத்திருப்பதற்கு அந்த வங்கிக்கு அவர் 3 இல்லைன்னா 2.5% கண்டிப்பாக ஒரு கட்டணம் செலுத்த வேண்டும். அதை உங்களிடமிருந்து அறவிட்டால் உங்களுக்கு 100 ரூபாய் வர வேண்டியது 102 ரூபாய் 50%, அப்படி இல்லை என்றால் 103 ரூபாய் 104 ரூபாய் 105 ரூபாய் என்று வரும். இவை ஆயிரக்கணக்கில் பொருட்களை வாங்குபவர்களுக்கு. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்களுக்கு அதிகூடிய விலையில் இருக்கிற பொருட்களை நிறைய பேர் கிரெடிட் கார்டு மூலமாக வாங்குவீங்க. உங்களுக்கு அதில் இருக்கிற தாற்பயம் தெரியாது. ஒருவரிடமிருந்து ஒரு 100 ரூபாய் அறவிடுவது போல 1,00,000 பேரிடமிருந்து அப்படி 100 ரூபாய் அறவிட்டார்கள் என்றால் உங்களது பணம், அதாவது இலங்கை மக்களாகிய எமது பணம் எங்கே செல்லும்? இது பல சிங்கள ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட நான் பார்த்திருந்தேன், எந்த ஒரு தமிழ் ஊடகத்திலும் இது பற்றின தகவல் வெளியிடப்படவில்லை. அதனால் தான் நான் தோன்றினது, எனக்கு இந்த தகவலை நான் வெளியிட்டால் அது மிக இருக்கும் என்று நம்பி உங்களுக்காக இந்த வீடியோவை அனுப்புகிறேன். நீங்கள் இதை முடிந்த அளவு ஷேர் செய்து மற்றவர்களிடம் பகிர்ந்து நீங்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள். இனி வரும் காலத்தில் மூடர்களாக ஏமாற வேண்டாம். உங்களது பணம் உங்களிடம் இருக்க வேண்டும். அது நியாயமான முறையில்